தரம்சாலா நகர்ல இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதுற 5வது டெஸ்ட் போட்டி மார்ச் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுல நட்சத்திர இந்திய பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னோட 100வது டெஸ்ட் போட்டியில விளையாடி சாதனை படைக்க போறாரு. இதுவரைக்கும் 99 போட்டியில விளையாடி 508 விக்கெட்ஸை எடுத்திருக்க அவரு கடந்த 10 வருடங்கள்ல இந்தியா பதிவு செஞ்ச நிறைய வெற்றிகள்ல முக்கிய பங்காற்றி இருக்காரு. ஆரம்பத்துல தன்னோட கெரியரை ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்டார்ட் பண்ணின அஸ்வின் நாளடைவில் தான் பவுலரா மாறினாரு. அந்த வகையில இயற்கையாவே தனக்குள்ள இருக்கிற பேட்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி இதுவரைக்கும் 14 அரை சதங்கள் மற்றும் 5 சதங்கள் அடிச்சிருக்க அவரு 3309 ரன்ஸ் அடிச்சு இந்திய அணியோட வெற்றிகள்ல பங்காற்றி வராரு. சொல்லப்போனா அதன் மூலமா டெஸ்ட் கிரிக்கெட்ல 3000 ரன்ஸ் மற்றும் 500 விக்கெட்ஸ் எடுத்த முதல் இந்திய பிளேயர் அப்படின்ற சாதனையையும் அவர் படிச்சிருக்காரு. இந்த நிலைமையில ஆரம்ப காலங்கள்ல தமக்கு ஓரளவு பேட்டிங் தெரியும் அப்படின்றத பத்தி அப்போதைய கேப்டன் தோனி அறியாமல் இருந்ததா ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியிருக்காரு. அதனால 2011ல முதல் டெஸ்ட் சதம் அடிச்ச பின்னாடியே தன்னோட பேட்டிங் திறமைய தோனி தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அஸ்வின் தெரிவிச்சிருக்காரு. அதன் காரணமா இந்திய அணியில கொஞ்சம் மேல பேட்டிங் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தோனி ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக சில போட்டிகள்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களத்துல இறக்குறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்ததா அஸ்வின் கூறியிருக்காரு. இது பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு ஓரளவு பேட்டிங் தெரியும் அப்படின்றது எம்எஸ் தோனிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா ஐபிஎல் தொடர்ல பெரும்பாலும் எனக்கு பேட்டிங் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது சாதாரணமா 8, 9வது இடங்கள்ல தான் இருக்கும். அதே சமயம் பந்து அடிக்கிறது எனக்கு இயல்பா வரல. இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் ஃபர்ஸ்ட் தடவை சதம் அடிச்சப்போ உனக்கு பேட்டிங் வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு தோனி என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் வரிசையில மேல வாய்ப்பு கொடுத்த அவரு சிஎஸ்கே அணிக்காக சில போட்டிகள்ல துவக்க பிளேயரா களத்துல இறங்குற வாய்ப்பையும் கொடுத்தாரு. ஏன்னா நான் ஒரு நல்ல டச் பிளேயர் அப்படின்னு அவர் உணர்ந்தார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. இதை தொடர்ந்து நடக்கிற 5வது போட்டியில வின் பண்ணி 4-1 கணக்குல கோப்பையை வின் பண்ற முனைப்போட இந்தியா விளையாட போறாங்க. இன்னொரு பக்கம் தொடரை இழந்த இங்கிலாந்து கடைசி போட்டியில வின் பண்ணி ஆறுதல் வெற்றி பெற போராட போறாங்க.